எல்லோருக்கும் வணக்கம். அதாவது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். நமக்குள்ள பிளவுகள், பிரிவுகள் என்பது இருக்கக்கூடாது. திமுக பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த யார் தலைமை அப்படிங்கிற அந்த போட்டியோ பிரச்சனைகளோ இல்ல. பட் இங்க அம்மா அவர்கள் மறைந்ததற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை, ஒரு முடிவை கொண்டு வருவதில் கவனம் செலுத்தல. அதனால அந்த ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் மக்கள் ஆதரிக்க விரும்புகிறார்கள். அது ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணி. அந்த பெட்ரோல், டீசல், கேஸ் இந்த விலை உயர்வுகளை ஒரு காரணம். இது மாதிரி நம்ம பட்டியலிட்டோம்னா பல காரணங்களை நம்ம சொல்லலாம். அரசியல் ரீதியாகவே பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்தெடுத்து விட்டு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று சக்தியாக வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. அதே போல அப்ப அது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்பது நமக்கு பலம் அல்ல, பலகீனம். அதே போல பாத்தீங்கன்னா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அந்த 10.5% என்று அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களின் கோரிக்கையை ஏற்று அந்த உள் ஒதுக்கீடு கொடுத்தது என்பது மற்ற சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, எதிர்வினையை அது உண்டாக்கியிருக்கு. அதே மாதிரி நீங்க தேமுதிக நம்முடைய கூட்டணியில இல்ல என்று இவர்கள் முதலிலேயே அறிவித்து விட்டு சென்றிருந்தால் இது இந்த அளவுக்கு அது ஒரு பலகீனமான தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. நீங்க தேர்தல்ல வேட்பாளர்கள் எல்லாம் அறிவிக்கிற நேரத்துல அவர்கள் கூட்டணியை விட்டு வெளியேறுகிறார்கள் அப்படின்னம்னா ஒரு மாறலா சைக்காலஜிக்கலா பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியிலையும் கட்சிக்காரர்கள் மத்தியிலையும் இந்த கூட்டணி என்பது பலகீனமாகிறது அப்படிங்கிற அந்த தோற்றத்தை தான் உருவாக்குது. நீங்க அம்மா அவர்கள் காலத்துல தனித்து நின்று வெற்றியை கண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தேமுதிக இருந்தா தான் நம்ம ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவர்களும் இந்த கூட்டணியில இருக்கிறாங்க. அதனால இது ஒரு பலமான கூட்டணி என்று பிரகடனப்படுத்தி விட்டு கடைசி நிமிடத்துல அவங்க அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற பொழுது ஒரு பலகீனமான தோற்றத்தை தான் இது வெளியில கொடுக்குது. அடுத்து இன்னொரு கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியை இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை. அடுத்தது அதிமுக போட்டியிடுகிற 175 இடங்களோ 170 இடங்களோ இருக்குன்னா அதுல வேட்பாளராக இவர்கள் யாரை களம் இறக்குகிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. அந்தந்த பகுதிகளில் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு வேண்டியவங்க. இதுல கூட நீங்க பத்திரிகையில எல்லாம் பார்த்திருப்பீங்க. இபிஎஸ்க்கு 60%, ஓபிஎஸ்க்கு 40%. அப்புறம் நீ அதுல அமைச்சர்களுக்கு எத்தனை பர்சன்ட்னு தெரியல. எல்லாமே பிடபிள்யூடி கான்ட்ராக்ட் மாதிரியே பர்சன்டேஜ் பேசிஸ்லயே போச்சுன்னா மக்கள் எப்படி வாக்களிப்பாங்க? அதிமுக வரலாற்றிலேயே தேர்தலுக்கு நாம வெற்றி பெற மாட்டோம் அப்படின்னு முடிவு செய்து விட்டு களத்தை சந்திக்கிற தேர்தல் இதாத்தான் இருக்கும். அதாவது அதிக அளவுல ஒரு தோல்வியை சந்தித்தது என்பது 96ஆம் ஆண்டுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு கூட தேர்தலுக்கு முன்பாகவே இவ்வளவு பெரிய தோல்வியை சந்திப்போம் அப்படிங்கிற பேச்சு வரல. அந்த தேர்தல் களத்துக்கு அமைச்சர்கள் வாக்கு கேட்டு போகையில தான் அந்த பிரச்சனைகள் வந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே இது வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒரு தோற்றம் அல்லது அந்த நிலவரம் வெளியில பரவலாக எல்லோராலும் பகிர்ந்து கொள்ளப்படுது. முதல்ல இந்த குடும்ப தலைவிகளுக்கு சம்பளம் கொடுத்து நம்ப மாட்டேங்கிறாங்க யாருமே. மீட்டிங்லயே நம்ம அதை பேசணும். நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மாசம் 1500 ரூபாய்னா 2 கோடி பேருக்கு ஒரு மாதத்திற்கு 3000 கோடி ரூபாய் வருது. 12 மாதத்துக்கு போட்டீங்கன்னா 36,000 கோடி ரூபாய் இதற்கு மட்டுமே வருது. இது இல்லாம அரசு அதிகாரிகள் சம்பளம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 50,000-60,000 கோடி ரூபாய் வரும். தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மொத்த வருமானமே 1 லட்சம் கோடி ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அப்ப வேற எந்த திட்டங்களையும் நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியாது. இதுல முதலமைச்சர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து பேசலைன்னா கூட பரவாயில்ல. நான் அந்த காவிரி மேலாண்மை வாரியத்துல தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பறிக்கப்படுமே ஆனால் அதிமுக எம்பிகள் நாடாளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட வேண்டும்னு ஒரு டிவி விவாதத்துல ஒரு கேள்விக்கு பதில் சொல்றேன். அப்படி செயல்படுவார்கள், எதிராக செயல்படுவார்கள், தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாப்பார்கள் சொல்லி சில மணி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா என்னை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. ஏன்பா நீக்கினீங்க அப்படின்னு கேட்டோம்னா பிஜேபியோட பிரஷர்னே அப்படிங்கிறாங்க. நான் அதிமுக கட்சியில தான்ப்பா இருக்கிறேன்,
பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பேசுற அதிமுக இருந்து எதுக்கு நீக்கிறீங்க? அதிமுக கட்சிக்கு எதிராக பேசி அதிமுக இருந்து நீக்கினா பரவாயில்ல, பிஜேபியை பத்தி பேசுனா நீங்க அதிமுக இருந்து நீக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்ப சமீபத்துல கூட நீ எப்படி இப்ப ஜெயிக்க போறீங்கன்னு கேட்டா அவங்க சொல்ற கணக்கு எனக்கு தலை சுத்துது. ஆனா இப்ப இந்த என்ன ஜொல்லோன் தள்ளுபடியில இவ்வளவு ஓட்டுனேன், மகளிர் சுய குழுவுல இவ்வளவு தள்ளுபடியில இவ்வளவு ஓட்டுனேன், இப்படியே ஒவ்வொரு தள்ளுபடியா கணக்கு போட்டு நமக்கு ஒரு 3 கோடி ஓட்டு வந்துரும்னே, நாடு பூரா எடப்பாடியார் அலை வீசுதுனே அப்படிங்கிறாங்க. ஆனா எல்லாமே எதிரா இருக்குதுப்பா அப்படின்னா நான் இதையும் சொன்னேன். இந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லாம கொஞ்சம் மக்களோடு நீங்க இறங்கி போய் பாருங்க அப்படிங்கிறது. அதாவது ஒரு தவறு நடக்கிறது கூட பிரச்சனை இல்லை, அந்த தவறுகளை சுட்டி காட்டுகிற பொழுது அதை ஏற்க மறுப்பது, அது உண்மையா அப்படின்னு சொல்லி விசாரித்து அறிந்து கொள்ளாமல் குறை சொல்பவர்களையோ அல்லது தவறுகளை சுட்டி காட்டுபவர்கள் மீது சங்கடப்படுவது, இதெல்லாம் ரொம்ப ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு. ரெண்டாவது, கட்சிய சிறு சிறு கூறுகளாக, அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்குதுன்னா, இப்ப சமீபத்தில் கூட பார்த்துட்டீங்க, அமித்ஷா நாகர்கோவில்ல பேசியிருப்பாரு, கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. திரு சி.டி. ரவி பேசியிருப்பாரு, நம்ம 20 தொகுதி நம்ம தாமரை சின்னத்துல போட்டியிடுறோம், மிச்சம் இருக்கிற தொகுதியும் அந்த சின்னம் நம்ம சின்னம் தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எப்படி இந்த மாதிரி எல்லாம் பேச முடியுது? அதுக்கு எந்த அமைச்சரும் பதில் சொல்லல. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்தாலும் கூட காளிமுத்த காங்கிரஸ் விமர்சிச்சு பேசுவாரு, அதுக்கு எம்ஜிஆர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அது வேற கட்சி, இது வேற கட்சி, நம்ம தேர்தலுக்கு கூட்டணியாக இருக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க அதாவது நம்ம இப்ப நான் சொன்னதுங்கிறது தமிழ்நாட்டினுடைய நலன்கள் பாதுகாக்கப்படும், அதற்கு அதிமுக மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க குரல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னா உடனே நம்ம குரவழையும் தான் நெருக்க பார்க்கலாம். அடுத்து எம்ஜிஆர் காலத்துல போல கொடி பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள், தொண்டர்களால இந்த கட்சிக்கு ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படுன்னா உடனே நம்ம என் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணுகிறான். இது என்ன கட்சி நடத்துறாங்களா என்ன? ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட இன்னும் கொஞ்சம் ஒரு சென்சிபிளா இருப்பாங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சித்தாந்தம்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. நீங்க நேற்று பாத்தீங்கன்னா தினம் மலர்ல நான் ஒரு செய்தி, ஒரு கட்டுரை என்னோட ஒண்ணு வந்திருக்கும், அந்த தேர்தல் களம்ங்கிற காலத்துல என்னுடைய கட்டுரை நம்ம Facebookல கூட அதை நான் போட்டிருப்பேன். அதாவது திராவிட சித்தாந்தத்திலிருந்து விலகி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு. முதல்ல அவருக்கு இந்த சித்தாந்தம்னா என்ன அப்படிங்கிறதே அவருக்கு தெரியுமான்னு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச கொள்கை எல்லாம் ஒண்ணுதான், பர்சன்டேஜ். இபிஎஸ்க்கு 60, ஓபிஎஸ்க்கு 40, அடுத்து அந்தந்த மாவட்ட அமைச்சர்களுக்கு, ஹைவேஸ்னா இது, பிடபிள்யூடினா இதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு. இதை தாண்டி வெளியில வராம இருந்தா எப்படி மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்கள்? இல்ல, அதாவது ஒரு அரசாங்கம் கட்சியை நடத்தக்கூடாது, கட்சி அரசாங்கத்தை நடத்தணும். அதிமுக என்கிற கட்சி தமிழ்நாடு அரசாங்கத்தை நடத்த வேணும். இப்ப எப்படி நடக்குதுன்னா, தமிழ்நாடு அரசாங்கம் முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் அதிமுக கட்சியை அவர்கள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அந்த கட்டுப்பாட்டிலேயாவது அதிமுக கட்சிக்காரர்களுக்கு அவர்களது பிரச்சனைகள், குறைகள், தேவைகள் என்பது அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களால, மாவட்ட அமைச்சர்களால, முதலமைச்சரால, துணை முதலமைச்சரால சரி செய்யப்படுகிறதா, அவைகள் கவனிக்கப்படுகிறதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. நீங்க தம்பி சொன்ன மாதிரி ஒவ்வொரு அமைச்சர்களும் அவர்களை சுத்தி ஒரு 10 பேர் கமிஷன் ஏஜென்ட், கான்ட்ராக்டர், பினாமி, இவங்கதான் கட்சி என்று நினைச்சுக்கிறாங்க. அந்த கட்சி வேலைகள் தேர்தல்னு வந்தா நம்ம கிட்ட பணம் இருக்கு, கான்ட்ராக்டர், கமிஷன் ஏஜென்ட்டை வச்சு தேர்தல் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பார்ப்பாங்க தேர்தல்ல இப்பவே பாத்தீங்கன்னா அவன்லாம் கரவேஷ்டி எடுத்துட்டு பேண்ட் ஷர்ட் போட்டிருப்பான். தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு எந்த கட்சி ஆளுகிற கட்சியாக வருதோ அந்த அமைச்சர்களுக்கு நெருக்கமானவர்களாக அவங்க செக்ரட்டரியேட்ல வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு கிளையில இருக்கிற பூத்துகள்ல இருக்கிற ஒரு உண்மையான அதிமுக விசுவாசிகள் தான் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு இப்படி பால்படுகிறதே. வலிமையான ஒரு வாக்கு வங்கியை கொண்டிருந்த இந்த இயக்கம் இதனுடைய வாக்கு வங்கி குறையுது, உறுப்பினர்கள் குறையிறாங்க, புதிதாக வாக்களிக்கிற அந்த இளைஞர்கள் நம் பக்கம் சேர்வதில்லை. இந்த கவலைகள், குறைகள் இது எல்லாமே அந்த கிளை மட்டத்துலதான் இருக்குது. இவர்கள் அதை பத்தி எல்லாம் கவலையப்படுறதே கிடையாது. ஏன்னா பேருக்கு இவங்க சொல்லிக்கலாம், அதாவது ஒரு தொண்டன் முதலமைச்சர் ஆகலாம், நான் கீழே இருந்து வந்தேன், நான் விவசாயி, அதெல்லாம் இல்ல. இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வால் பிடிச்சுக்கிட்டு அவர்களை திருப்திப்படுத்திக்கிட்டு இருந்தா போதும் அப்படிங்கறத நினைக்கிறாங்க.
நான் தனியா போயிட்டேன்னு சொன்னீங்க. நான்லாம் தனியா போகல. இவங்க என்னைய கட்சி விட்டு நீக்கிட்டதாக இவர்கள் தான் அறிவிச்சாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்னையில தலைமைச் செயலகத்துல வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இவரு ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து என்ன கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி என்னங்கிறாரு, நான் சேர்த்திட்டேன்னு அறிவிச்சனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு வரைக்கும் நீங்க அதே மாதிரி சொன்னீங்க, கட்சியை வளர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம யாரும் சொல்லல அப்படின்னு சொன்னீங்க. நீங்க வந்து நம்ம இது வந்து 78வது ஜூம் மீட்டிங். ஒரு வாரத்துக்கு 2 நிகழ்ச்சி வந்து நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 38, 39 வார நிகழ்ச்சிகளை நீங்க எடுத்து பாருங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்க கட்சியை வளர்க்கணும்னா முதல்ல தேர்தல் வைத்து பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கணும். அது கிளை ஆகட்டும், நகரம் ஆகட்டும், ஒன்றியம் ஆகட்டும், மாவட்டம் ஆகட்டும், ஒரு தலைமை அளவில் ஆகட்டும். எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களுமே இந்த கட்சியினுடைய தலைமை என்பது வந்து அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கறதான் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து நடக்கிறது இல்லை. அது நீங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன செஞ்சிச்சு? பாரதிய ஜனதா கட்சியை நம்ம ஏன் குறை சொல்றோம்? அவங்க கட்சியை பார்க்கிறாங்க, அவங்க வளர்ச்சியை பாக்குறாங்கன்னு சொன்னீங்க. அதுல தப்பே கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அதிமுகவை உருவாக்கியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும். அவங்க 2 பேருமே இந்த கட்சி அவர்களுக்கு பிறகு இது போலதான் செயல்படணும் என்று அவர்கள் வந்து இந்த விதிகளை வளர்த்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கு சௌகரியமாக இந்த கட்சியினுடைய விதிகளை பொதுக்குழு உறுப்பினர்கள், அதாவது இருக்கிற அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றிக்கொள்ளலாம் என்கிற அளவுல பொதுக்குழு உறுப்பினர்களால் அந்த விதிகளை திருத்தி இருக்கிறாங்க. அது நான் பல தளங்கள்ல நான் சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சி மேல் எனக்கு என்ன கோபம், அதிமுக தொண்டர்களுக்கு என்ன கோபம்னா, அதிமுகவை அவர்கள் கைப்பிடிக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் ஆணையத்தை வச்சுட்டு அவங்க நிர்ணயம் பண்றாங்க யார் இரட்டலை சின்னத்துல கையெழுத்து போடணும் அப்படிங்கிற உரிமை என்பது பாரதிய ஜனதா கட்சி யாரை விரும்புகிறார்களோ, யாரை நியமிக்கிறார்களோ, யாரை கை காட்டுகிறார்களோ அவர்கள் தான் போட முடியும் என்கிற அளவுல வச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த தேர்தல் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சீட்டு கொடுக்கிறார், அவர் கேண்டிடேட்டை கொடுக்கிறாருன்னா நிறுத்துறாருன்னா அது அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார்கள் அர்த்தம் இல்ல. பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி நியமிச்சு வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அமித்ஷா என்னங்கிறாரு, கூட்டணி ஆட்சி அமையுங்கிறாரு. தமிழ்நாட்டு பிஜேபி பொறுப்பாளர் என்ன சொல்றாரு, எல்லா தொகுதிகளுமே நம்முடைய தொகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் 3-4 கொள்கைகளை தான் முன்வைத்து பேசிட்டு வர்றோம். ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இது வந்து இருக்கணும். நமக்குள்ள 1000 குறைபாடுகள் இருக்கலாம், குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். அதை அமர்ந்து கலந்து பேசி ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்கணும். அடுத்து பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நாம உருவாக்கணும். தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமையை நாம வந்து உருவாக்கணும். இது உருவாக்கப்பட்டாலே ஒரு கிளை செயலாளர் என்பவர் அந்த பகுதியில் இருக்கிற தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் என்று வந்தாலே அவர்கள் நிறைய உறுப்பினர்களை சேர்த்துவாங்க. கட்சி அடிமட்டத்துல வந்து வளரும். நகர செயலாளர் தேர்ந்தெடுக்கணும், ஊராட்சி செயலாளர் தேர்ந்தெடுக்கணும்னா அந்த கட்சி வந்து வளரும். அந்த முறைகளை ஒழிச்சிட்டு இவங்க கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த மாதிரி போனதுனாலதான் இந்த கட்சியினுடைய வளர்ச்சி என்பது பாதிக்கப்பட்டிருக்குது. இப்போ என்னுடைய கவலையெல்லாம் என்னன்னா, அதிமுக தோல்வியை சந்திக்காத இயக்கம் கிடையாது. 1-2 தேர்தலில் நாமும் வெற்றி வாய்ப்புகளை இழந்திருக்கிறோம். ஆனால் கட்சி இது போன்ற ஒரு பலகீனமான நிலைக்கு போனதில்லை. அதாவது மக்கள் வாக்களிக்கல, மக்களுக்கு சில திட்டங்கள் மீது கோபம் அப்படின்னு சொன்னா அவைகளை நாம திரும்ப சரி செய்தரலாம். அந்த திட்டங்களை வந்து நம்ம மாற்றி அமைச்சிடலாம், அல்லது போட்டிருக்கிற அந்த அரசாங்க உத்தரவை நாம திரும்ப பெற்றுக்கொண்டு மக்கள் விரும்புகிற மாதிரி உத்தரவு போடலாம். ஆனா கட்சிக்காரங்க, அதிமுக கட்சியை சார்ந்தவர்கள், சரி அதிமுக கட்சியை சார்ந்தவங்க இவ்வளவு ஒரு பலகீனமாக மனது உடைந்து இந்த கட்சி இவ்வளவு பலகீனமா போனது இல்லை. அதுதான் எம்ஜிஆர் அவர்களால உருவாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு இந்த இயக்கத்துல பணியாற்றி கொண்டிருக்கிற என் போன்றவர்களது வருத்தம் எல்லாம் என்னன்னா, இந்த கட்சி தொண்டர்களிடத்துல இவ்வளவு பலகீனமாக பலம் இழந்த ஒரு நிலையை பார்த்தது கிடையாது. மக்கள் மத்தியில நீங்க 96ல கூட பாத்தீங்கன்னா அந்த வளர்ப்பு மகன் திருமணம் போன்ற சில விஷயங்களால மக்கள் வெறுத்தார்கள், அவ்வளவுதான். ஆனா கட்சிக்காரங்க வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படல. ஆனால் இன்றைக்கு கட்சிக்காரங்க மத்தியில வந்து மிகப்பெரிய அதிருப்தி இருக்கு.
அது மக்கள் மத்தியிலேயும் அந்த அதிருப்தி இருக்குது. இரண்டு அதிருப்திகளை சேருகிற காரணத்தினாலதான் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே நாம் வெற்றி பெற முடியாது என்று பகிரங்கமாக நாம் அறிவிக்கக்கூடிய நிலையில வந்து நம்ம இருக்கோம். அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகவை ஏத்துக்க மாட்டாங்க, அதனால இவங்க நமக்கு அடிமையா இருப்பாங்க, நம்ம பிஜேபி அடிமையா இருப்போம், இவங்க நமக்கு அடிமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. நீங்க சொன்னதை போல எல்லோரும் ஒன்றுபட்டு எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இல்லாத அல்லது எல்லோரும் ஒன்றுபட்ட ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்குகிற பொழுதுதான் அது வந்து வலிமையானதாக இருக்கும். அது இந்த தேர்தல் அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் நினைக்கிறேன். ஜனவரி 31 பாத்தீங்கன்னா நான் சென்னையில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு சொல்லியிருப்பேன், ஒன்றுபட்ட அதிமுகவா நம்ம இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வெற்றி வாய்ப்புகளை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் நாம் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். களத்துல நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் இப்ப உருவாக்கப்பட வேண்டியது ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கறத சொன்னோம். அதற்கு அப்புறம் அந்த ஒற்றுமை முயற்சிகள்லாம் அப்படியே உருவாச்சு. ஆனா அதையும் எடப்பாடி பழனிசாமி அப்படியெல்லாம் இல்ல என்கிற அளவுல அதை காலி பண்ணிட்டார். இல்ல அம்மா இருக்கிற காலத்துல பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் போயஸ் கார்டன் கேட்ல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆமா ஆமா. இப்ப மோடி ஆட்சியும் இப்ப வெங்கை நாயுடு எல்லாருமே வந்து நம்ம போயஸ் கார்டன் வந்து சந்திச்சு போனாங்க. இந்த சாம கோடாங்கிகள்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது ஊர் உறங்கினதுக்கு அப்புறமா ராத்திரி 10 மணிக்கு போய் உட்கார்ந்து அதிகாலை 1 மணி வரைக்கும் வந்து பேசிட்டு வர்றாங்க. ஹோட்டல்ல அமித்ஷா தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம்ல போய் உட்கார்ந்து பேசிட்டு வர்றாங்க, ஒரு முதலமைச்சரும் ஒரு துணை முதலமைச்சரும். அதாவது இந்த தேர்தல் காலத்துல நம்ம போய் இந்த ரெட்டலைக்கு எதிராக நம்ம வழக்கு நடத்த வேண்டாம்ங்கிறதுனாலதான் விட்டுருக்கிறோம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு ஒரு மாற்றம் தேவை என்று வெகுண்டு எழுதுகிற பொழுது நிச்சயமா அந்த மாற்றத்தை நம்மால வந்து கொண்டு வர முடியும். பார்ப்போம் அது எப்படி போகுது. இதுல என்னன்னா, தமிழ்நாட்டு உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கா, இந்த முதலமைச்சருக்கு வந்து கண்ணு காது இதெல்லாம் வந்து நல்லா பங்கன் பண்ண, அதாவது இவ்வளவு பேர் எல்லாம் பேசிட்டே இருக்கிறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், யாராவது ஒருத்தராவது ஐயா கீழே நிலைமை சரியா இல்ல, நம்ம ஜெயிக்கிறது சிரமமா இருக்குது, ஜெயிக்கணும்னா இதெல்லாம் செய்யணுங்கிறத அவருக்கு சொல்றாங்களா இல்லையானே நமக்கு வந்து தெரியல. இல்ல நம்ம பேசுறோம், நம்ம நினைக்கிறது என்னன்னா, அதாவது இப்ப நம்ம வந்து இல்ல இவங்க பண்றது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தனி அணியாக திரட்டி நம்ம செஞ்சிருந்தோம்னா ஒரு 12-15% வாக்குகளை கூட நம்ம வந்து பெற முடியும். ஆனா அது என்னன்னா, அதிமுகல நம்ம அதிமுக கேசிபி அணி அப்படின்னு ஒரு அணியை வந்து நம்ம உருவாக்கலாம். நம்முடைய நோக்கம் அது அல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு வலிமையான இயக்கமாக கட்டமைக்கணும். அத அடிப்படை தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்களை ஒருங்கிணைத்து ஒரு வலிமையான தலைமையை உருவாக்கணும். தொண்டர்களால இந்த இயக்கம் இந்த திசையில தான் இது நடக்கணும், இதுதான் நம்முடைய கட்சியினுடைய முடிவாக இருக்கணும் என்கிற அளவுல இதை வந்து நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளை தான் நான் வந்து செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா, அந்த ஆட்சி அதிகாரம் இவங்களை வந்து கண்ணை மறைக்குது. பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது இவர்களை வந்து வழி நடத்துது. ரெண்டாவது வந்து பணம். நிறைய நீங்க சொல்றீங்க இல்லையா, போடியில வந்து ஓபிஎஸ் வந்து ஓட்டுக்கு இவ்வளவு கொடுத்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதை தாண்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த ஜாதிய, அதாவது அதிமுகவுல நான் 72ல இருந்து நான் இருக்கேன், நான் பார்த்த வரைக்கும் இவ்வளவு பெரிய ஜாதிய தாக்கம் அதிமுக கட்சிக்குள்ள இருந்ததில்லை. நம்ம அதிமுக மட்டும்தான் பெரும்பான்மை சமுதாயம் வாழுகிற இடத்துல கூட மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட வந்து அந்த இடத்துல வேட்பாளராக நின்று அவர்கள் வெற்றி பெற்றிருப்பாங்க. எல்லா இதுலயுமே அந்த இடத்துல அதிக, அதாவது மெஜாரிட்டி எந்த சமுதாயம் இருக்குதோ அந்த இதுக்குள்ளதான் நம்ம வேட்பாளர் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட நம்ம வந்து அங்க அதிமுக, ஏன்னா அன்றைக்கு அதிமுக தொண்டர்களும் சரி மக்களும் சரி பார்ப்பது என்பது ரெட்டலை சின்னம், அதிமுக என்கிற கட்சி, அதனது தலைமை மீது வைத்திருக்கிற நம்பிக்கை. இன்னைக்கு என்னன்னா, இவங்களை ராமதாஸ நம்ம திருப்திப்படுத்தினா போதுங்க, அவர் எத்தனை 10.5% கேட்கிறாரா கொடுத்துருங்க அப்படின்னா அந்த வளர்ச்சி யாருக்கு போகுது? ராமதாஸுக்கு போகுது. ஆனா இவரை கொடுத்ததுனால அந்த எதிர்ப்பு உணர்வு, எதிராக போற வாக்கு யாருக்கு போகுது? அதிமுகவுக்கு போகுது. அப்ப அதிமுகவில் இருக்கிற வன்னியர் வாக்கு வங்கியும் பாமக போயிடுது. அந்த கொடுத்ததுனால இருக்கிற எதிர் வாக்குகள்லாம் அதிமுகவுக்கு எதிராக போயிடுது. சமூக வலைதளங்கள்ல பல இடத்துல அனுப்புறாங்க. எல்லா இடங்கள்லயும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒன்று கூடி கரை வேஷ்டி கட்டுனா ஊருக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மதுரையில இருந்து ஒரு நண்பர் பேசினாரு.
துணி வியாபாரம் யாருன்னு எனக்கு பேர் ஞாபகம் இல்ல. துணி வியாபாரம் நான் வந்து செய்யறேன், 30-40 கிராமங்களுக்கு நான் போவேன், இந்த கிராமங்களுக்கு உள்ள போகையில வந்து கரை வேஷ்டி கட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதிமுக கொடியே கட்டக்கூடாதுங்கிறாங்க அப்படின்னு. நம்ம இந்த தேர்தலுக்கு பிறகு நம்ம இடத்துல இருக்கிற ஒரு மகத்தான பணி அப்படிங்கிறது, இந்த பழி பாவத்துக்கு சொந்தக்காரங்க வந்து இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வம் அப்படிங்கிற 2 மனிதர்கள் தானே ஒழிய அதிமுக என்கிற கட்சி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமானது அல்ல, எந்த சமுதாயத்துக்கும் எதிரானது அல்ல அப்படிங்கறத நம்ம இவர்களிடத்துல நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியை விட்டு தள்ளி வந்து சிறுபான்மை சமுதாயத்தினருடைய நம்பிக்கையை பெற வேண்டிய கட்டாயம். இது போன்ற பல செயல்களால, நம்முடைய நடவடிக்கைகளாலதான் இந்த கட்சியை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியுமே ஒழிய, இவர் எடப்பாடி பழனிசாமி வந்து நினைக்கிற மாதிரி பணத்தை கொடுத்தா ஓட்டு போட்டு செஞ்சு அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லி தெரியல. இது அவர்களுக்கு எப்படி புரியாம இருக்குது, தெரியாம இருக்குது, மிகப்பெரிய ஆச்சரியமா. சரி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம். ஏன்னா அவங்க குறைஞ்சபட்சம் இந்த சிலிண்டர் பெட்ரோல் பிரைஸையாவது இதை உயர்த்தினது தவறு, அதை குறைக்கணும் அப்படிங்கிற அளவுலயாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி இருக்கணும், இல்ல ஒரு எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கணும். இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வரி போடுது, அதை குறைச்சிருக்கலாம்ல. நீங்க 6 சிலிண்டர் ஃப்ரீயா கொடுக்கறத விட இப்ப அரசாங்கத்துலதான் நம்ம இருக்கோம், உடனே வந்து அந்த தமிழ்நாட்டு டாக்ஸை வந்து குறைக்க வேண்டியதானே, அதை செஞ்சிருக்கலாம். மத்திய அரசாங்கத்தை வந்து இந்த விளையாட்டத்தை நீங்க தள்ளி வைங்க, செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லலாம். எதுக்குமே வந்து இல்லாம, ரெண்டாவது 2 சீட்டு கொடுத்தா என்ன, 20 சீட்டு கொடுத்தா என்ன, விஷத்தை என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, என்னங்க நீங்க வெறும் 20 சீட்டு தானே பிஜேபி கொடுத்துருக்காங்க, ரொம்ப குறைச்சலா கொடுத்து எப்படி கட்டுப்படுத்திட்டாங்க, நீங்க அதை போய் குறை சொல்றீங்கன்னாரு. நான் இந்த பதில தான் அவர்கிட்ட சொன்னேன், ஏங்க விஷத்தை வந்து 20 ml குடிச்சா என்ன, 200 ml குடிச்சா என்னங்க, விஷம் தானே, அதனால ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாதிப்பு தானே. அதனால அந்த அளவு அப்படிங்கிறது வந்து முக்கியம் இல்ல, அவர்களோடு கூட்டணியே வேண்டாம் அப்படிங்கிறது தானே அதிமுக தொண்டர்கள் நிலைப்பாடு, அதிமுக வாக்காளர்களது நிலைப்பாடு, தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு. அதைத்தானே நம்ம வந்து நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத சொன்னோம். அவங்களுக்கு அது புரியல, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப அவரை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறதே மோடி தானே பாதுகாக்கிறாரு. இப்ப எல்லாம் அவர் அதை மறக்காம இருந்தாருன்னா 2 எஃப்ஐஆர் கொடுத்து கொள்ள போட்டுருவாங்க. அவருக்கு அவர் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டா போதும், அவ்வளவுதானே வேணும். இப்ப உங்களுக்கு எனக்கு தான் அதிமுக கட்சி வலிமையாக இருக்கணும், அதிமுகவை நம்ம பலமா நிறுத்தணும்னு சொல்லி நினைக்கிறோம். அவருக்கு பாதுகாப்பா இருக்கிறது மோடி பாதுகாப்பா இருக்கிறாரு, அது போதும்னு நினைக்கிறாரு. திருப்பி ஆட்சிக்கு வரலன்னாலும் 5 வருஷம் வந்து சம்பாதிச்ச பணம் இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணிக்கிறதுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா மத்தியில இன்னும் 3 ஆண்டு காலத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும், அது பாதுகாப்பா இருக்கும். திமுக ஏதாவது கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணா கூட மோடிட்ட சொல்லி பெயில் கொடுக்க சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. அதான் அது வந்து தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம ஒரு முடிவு எடுத்து இந்த இயக்கத்தை நம்ம வந்து பாதுகாக்கணும், அது பார்ப்போம் அது எந்த அளவுக்கு. ஏன்னா இப்ப கூட அவரு செல்வன் அவரெல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம தனியா ஒரு அணி போடலாம், தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு டூர் போடலாம். நாங்க எனக்கு என்னன்னா, இந்த இயக்கத்தை துண்டு துண்டாக பிளவுபடுத்தணும்னு தான் பிஜேபி நினைக்கிறாங்க. நம்ம அதை செய்யக்கூடாது, நம்ம ஒற்றுமைப்படுத்தி தொண்டர்களால ஒரு தலைமையை உருவாக்கணும், அந்த கொடி பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கணும், பிஜேபி இல்லாத ஒரு கூட்டணியை வந்து நம்ம நிர்மாணிக்கணும் அப்படிங்கறத நோக்கித்தான் நம்ம பயணித்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து அம்மா அவர்கள் தான் உருவாக்குனாங்க. அதாவது அனைத்து பெண் காவலர்களை கொண்ட அந்த காவல்துறையை வந்து அம்மா அவர்கள் தான் உருவாக்குனாங்க. உலக அளவுல வந்து அது வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வியந்து பார்க்கப்பட்டது, பாராட்டப்பட்டது. அப்படி இருக்கிற ஒரு துறையில ஒரு ஐபிஎஸ், அதாவது நேரடி ஐபிஎஸ், காவல்துறை எஸ்பி லெவல்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து ப்ரொமோட்டிஸ், அதாவது இன்ஸ்பெக்டரா இருந்து எஸ்பி ஆவாங்க, அல்லது டிஎஸ்பியா சேர்ந்து எஸ்பி ஆவாங்க. இது டைரக்ட் ஐபிஎஸ். அந்தம்மா அந்த சின்ன பொண்ணு எனக்கு நல்லா தெரியும், கோவில் எல்லாம் அவங்க பணியாற்றி இருக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு நல்ல சிறந்த அதிகாரி. அப்படிப்பட்ட ஒரு பெண் அதிகாரியே ஒரு டிஜிபி, அந்த டிஜிபி வந்து ஸ்பெஷல் டிஜிபின்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர் பீலா ராஜேஷுடைய கணவர் அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு அந்த பதவியை வந்து கொடுத்தார். கொடுத்ததற்கு பிறகு இவர் இது போல இந்த ஒரு அத்துமீறல் நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. எல்லாத்த விட துரதிருஷ்டமான சம்பவம் என்னன்னா, அந்த பெண் எஸ்பி புகார் கொடுப்பதற்காக சென்னைக்கு கார்ல போறாரு.
செங்கல்பட்டு கிட்ட வந்து இருக்கிற அந்த எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு இளம் அதிகாரிய செங்கல்பட்டு எஸ்பி, அதாவது கமாண்டோ போர்ஸோட வந்து மடக்கிறார். மடக்கி நீங்க அந்த ஸ்பெஷல் டிஜிபி கிட்ட பேசி திருப்பி ஊருக்கு போகணும், நீங்க சென்னைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னா, அப்ப இது எந்த அளவுக்கு வந்து பெண்களை இவர்கள் மதிக்கிறாங்க, எந்த அளவுக்கு காவல்துறை என்பது முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. இது ஒன்று. இதே போலதான் பொள்ளாச்சியில் அந்த சம்பவங்கள் பல தடவை நான் பகிரங்கமா கூட நான் சொல்லிட்டேன். அதுல சம்பந்தப்பட்ட அந்த அருளானந்தம் ஒருத்தர் வந்து சிபிஐ கைது செஞ்சிருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா கைது நடவடிக்கைக்கு சில மாதங்களுக்கு முன்பாக அவருக்கு அதிமுக கட்சியில வேலுமணியும் பொள்ளாச்சி ஜெயராமனும் பொறுப்பு போட்டு கொடுக்கிறாங்க. அதாவது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்து எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது சமயத்துல இவருக்கு பதவி போடுறாங்க. சில மாதங்கள்ல சிபிஐ அவரை வந்து கைது செய்யறாங்க. அதே போல அந்த 10.5% சொல்றீங்க பாருங்க நீங்க, அதாவது ராமதாஸ் அவர்கள் தன்னை வலிமைப்படுத்திக்கிறதுக்காக அதை வந்து கேட்கிறாரு. நீங்க சொன்னது போல ஒரு சமுதாயத்துக்கு நம்ம அந்த சமூக நீதியை கடைபிடிப்பதற்கு நம்ம அதை செய்யலாம். அதை எப்படி செய்யணும்னா, எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் அழைத்து பேசி அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் பிறகு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஃபார்முலாவை, இவ்வளவு அதாவது இவ்வளவு சதவீதம் இருந்தா அவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் ரிசர்வேஷன் என்கிற அளவுல ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்து அதை ஏற்புடையதாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற வகையில வந்து உருவாக்கி இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம தேர்தல் அறிவிப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டுல தேர்தல் என்று அறிவிப்பு வருது. சரியா 30 நிமிஷத்துக்கு முன்னால இவர் அந்த அறிவிப்பை வந்து வெளியிடுகிறார். அது தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற எல்லா சமூகத்தினரையும் கொந்தளிக்க செய்து. இது போல நம்ம வந்து பட்டியலிட்டு பேசணும்னா பல விஷயங்கள் வந்து இருக்கு. நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது முடிந்ததற்கு பிறகு ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இல்லாத ஒரு முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் வழியில நடக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அம்மா அவர்கள் எந்த திசையை நோக்கி இந்த இயக்கம் பயணிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல அந்த கொடி பிடிக்கிற தொண்டர்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நாம உருவாக்குவோம். நம்முடைய முயற்சி என்பது அதிமுகவை பலகீனப்படுத்துவதற்கு அல்ல, இந்த இயக்கத்தை பலப்படுத்தி மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வருகிற அந்த முயற்சியில வந்து நம்ம ஈடுபடுவோம். இன்றைக்கு வந்து நம்ம 78 நிகழ்ச்சிகள் வந்து நம்ம நடத்தி இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி என்பது வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில 11 மணிக்கு இருக்கு. இன்னைக்கு சிறப்பா 16 பேர் பேசியிருக்கீங்க. அதுக்கு இறுதியாக பேசின அந்த 2-3 பேருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமைந்திருந்தது. எல்லோருமே ரொம்ப தெளிவா, ஏன்னா வழக்கமா சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா 30 பேர் வரைக்கும் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு பேசுற ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் மிக தெளிவாக இருந்தது. இது வந்து அப்படியே என்னோட Facebookல லைவா போயிட்டு இருக்கு. நம்ம இந்த நிகழ்ச்சி முழுக்க என்னோட Facebookல லைவா இருக்குது. இதுல பேசுறவங்களுக்கு நீங்க பேசிய பகுதி, நான் பதில் சொன்ன பகுதி வேணும்னா என்னுடைய உதவியாளரை தொடர்பு கொண்டா அவங்க அதை மட்டும் உங்களுக்கு எடிட் பண்ணி தருவாங்க. நம்ம இடத்துல இவர்களை போல பெரிய பொருளாதார பலம் இல்ல. நாங்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து நேர்மையாளர்களாக இருக்க சொல்லித்தான் சொல்லி கொடுத்தாரு ஒழிய நிறைய கொள்ளையடிச்சு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்து இந்த மாதிரியான அரசியல்லாம் வந்து நமக்கு தெரியல. அதனால சமூக வலைதளங்களை மிக அதிகமாக பயன்படுத்தி நாம் இங்கே பரிமாறிய கருத்துக்களை நாடெங்கும் இருக்கிற மக்களுக்கு, அத்தனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும், அத்தனை அதிமுக வாக்கு வங்கி ஆதரவளிக்கிற அந்த வாக்காளர்களுக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். ஏன்னா அவர்களது கோபம் ஒரு எடப்பாடி பழனிசாமி, ஒரு பன்னீர்செல்வம், ஒரு வேலுமணி, தங்கமணி, KP முனுசாமி என்ற அளவுல போச்சுன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த இயக்கம் தவறானது அல்ல. அந்த இயக்கத்துல இருக்கிற தொண்டர்கள் தவறானவர்கள் அல்ல. இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு நம் போல லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள். நல்ல முடிவை தேர்தலுக்கு பிறகு நாம் எடுப்போம் அப்படிங்கிற செய்தியை கொண்டு போய் சேர்த்துங்க. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய
நன்றிகள். நம்ம அடுத்த நிகழ்ச்சி என்பது வந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு இருக்கும். உங்க நண்பர்கள்ட்ட அந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு எல்லோரையும் இதுல வந்து பங்கெடுத்து கொள்ள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.